ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட தோட்டத்தில் இருக்கிற சப்போட்டா மரத்தில் நிறைய சப்போட்டா காய்கள் வந்து காய்ச்சிருச்சு. ஸோ அது எல்லாத்தையும் வந்து நம்ம பறிச்சிட்டோம். காய்களை வந்து எப்படி இயற்கையான முறையில் பழுக்க வைக்கிறதுன்றதை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இந்த பறித்த சப்போட்டாலாம் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து பால் இருக்கும். ஸோ அதனால் நம்ம அது எல்லாத்தையும் நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா காஞ்ச புல்லோ இல்லை வைக்கோலோ ஏதோ இருந்தாலோ அது மேலே வந்து இந்த சப்போட்டாவை வந்து வச்சுட்டு நம்ம வந்து மூடி வச்சிடலாம். ஒரு 2-3 நாள் வந்து நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் இது பழுக்குதான்ட்டு. ஸோ நான் இத வச்சுட்டு ஒரு 2-3 நாள் வந்து நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பட் இது வந்து பழுக்கவே இல்ல. அப்படியே காயாவே தான் இருக்கு. ஸோ ரொம்ப காயா பறிச்சுட்டோமோ, இல்ல வந்து இது பழுக்காதான்ற டவுட் எனக்கு வந்துருச்சு. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வச்ச மாதிரியே தான் வந்து இருக்கு. அதனால நான் வந்து அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு இட்லி பாத்திரத்தில அதுக்கு கீழ வந்து இந்த வைக்கோலோ, புல்லோ எதையோ வந்து நம்ம வச்சுட்டு, அது மேல வந்து இந்த சப்போட்டாலாம் வந்து ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சமா வந்து கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டுட்டு நான் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுடுறேன். அதுக்கு மேல வந்து இந்த புல்ல வந்து நான் மேல வச்சுட்டு, இத வந்து நான் மூடி வச்சுடுறேன். இத அடுத்த நாள் வந்து எடுத்து பார்க்கலாம். இப்ப பாருங்களேன், இது நல்லா வந்து பார்த்தீங்கன்னா, அது குருவிக்கூடு மாதிரியே இருக்கு. ரொம்ப அழகா பின்னுன மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு கீழ சப்போட்டாலாம் வந்து எப்படி பழுத்திருக்குன்னு பார்க்கலாம். இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து ஒரு 2, 3 நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்தோன்னா, இது கொஞ்சம் நல்லா வந்து பழுத்த மாதிரி வந்து ஆயிருக்கு. ஸோ கரெக்ட்டா வந்து ஒரு 5 நாளைக்கு கிட்ட ஆயிடுச்சுங்க. இப்ப வந்து நம்ம இத எடுத்து பார்க்கலாம். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இதுல வந்து ஒரு சில காய்கள் வந்து நல்லா வந்து பழுத்திருக்கு. நீங்க பார்க்கும்போதே தெரியும். எவ்ளோ நல்லா வந்து பழமாயிருக்கு பாருங்க. ஸோ கிட்டத்தட்ட 1 வாரத்துக்கு வந்து ஆயிருக்கு இந்த காய்கள் எல்லாத்தையும் வந்து பழுக்க வைக்கிறதுக்கு. நீங்க எந்த மாதிரி முறையில வந்து பழங்கள வந்து பழுக்க வச்சிருக்கீங்கன்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.